பாலமேட்டில் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது தடியடி நீடித்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கிய நிலையில் தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற மாடுபிடி வீரர்களை தற்பொழுது போலீசார் லேசான தடியடி நடத்தி விரட்டியிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதிவாணன். மதிவாணன், கள நிலவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டானது நேற்றைய பொழுது தை முதல் நாள் என்கிற காரணத்தினால் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொடங்கி விறுவிறுப்பான இந்த ஜல்லிக்கட்டு என்பது நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக ஜல்லிக்கட்டு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டானது மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் மிக சரியாக 7 மணிக்கு இன்னும் சில மணி துளிகளில் தொடங்கவிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் காளைகள் அனைத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருத்துவ பரிசோதனை செய்ய தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். மருத்துவ பரிசோதனைகள் என்பது செய்யக்கூடிய சூழ்நிலையில் காளைகள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிற பொழுது என் காலை சற்று முன்னால் வந்தது, உன் காலை சற்று முன்னால் வந்தது என்று சொல்லி அந்த காளையின் உரிமையாளர்களுக்கிடையே சிறிய வாக்குவாதம் என்பது வந்து கொண்டிருந்தது. உடனடியாக அவர்களுக்குள் சிறிய தள்ளுமுள்ளு வந்திருந்த பொழுது உடனடியாக காவல்துறையினர் தலையிட்டு பெரிய தடியடி என்பதை நடத்தினர். உடனடியாக அங்கே இருந்த காளையினுடைய உரிமையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் காவல்துறையினுடைய பேச்சை கேட்டு தற்சமயம் அமைதியாக வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். பெரிய தடியடி என்கிற பட்சத்தில் கூட மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு பகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2100க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. மிக சரியாக 7 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் மைதானத்திற்குள் வரவழைக்கப்பட்டு உறுதிமொழி என்பதை ஏற்பார்கள். அந்த உறுதிமொழியில் நாங்கள் எந்த விதத்திலும் காளைகளை துன்புறுத்த மாட்டோம், கொம்புகளை தொடமாட்டோம், வாளை பிடித்து இழுக்க மாட்டோம் போன்ற பல்வேறு நிபந்தனைகளோடைய கூடிய அந்த விதிமுறைகளோடு உறுதிமொழி ஏற்பனர். அதே போல இந்த பாலமேடு பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் என்பது வலைதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 900 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்திருக்கின்றனர். இந்த காளைகளை பொறுத்தவரையில் தற்சமயம் ஒன்றன் ஒன்றாக நிற்கிற பட்சத்தில் முழுமையான உடல் தகுதி இருக்கிற பட்சத்தில் மட்டுமே அவர்கள் இந்த பாலமேடு பகுதியில் அந்த காளைகள் பங்கு பெற முடியும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய அந்த வீரர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உயரம் என்பது 5 அடி உயரமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு காயத்தினுடைய சுவடுகள் இருக்கக்கூடாது. போதை போன்ற வஸ்து பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இவ்வாறு பயன்படுத்தியிருந்தால் உடனடியாக அவர்கள் களத்தில் இருந்து நீக்கப்படுவார்கள். காளைகளுக்கு பொறுத்தவரையில் உறுதியாக 4 அடி உயரம் என்பது இருக்க வேண்டும். அதே போல காளைகளுக்கு 4 பற்கள் முளைத்திருக்க வேண்டும். கொம்பு கூர்மையாக இருக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளோடு தற்சமயம் மருத்துவ பரிசோதனைகள் என்பது தொடங்கவிருக்கிறது. இன்னும் சற்று நிமிடத்தில் மனிதவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அனைவரும் இங்கே வருகை தர இருக்கின்றனர். மிகச்சரியாக 7 மணிக்கு தொடங்கும் என எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிற காரணத்தால் பெரிய தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.